செய்கிறது. அல்லேலூயா. புரியுதா நான் பேசுறது? நல்ல காரியம் நடந்தாலும் சரி, நீ தேவனுடைய பிள்ளை அல்லவா, நீ விசுவாசி அல்லவா, உனக்குள்ள வைராக்கியம் வேண்டாமா? யாரை பிரியப்படுத்துகிறீர்கள்? யாரை பிரியப்படுத்துகிறீர்கள்? தேவனையா, மனிதனையா, உலகத்தையா? திரும்பவும் சொல்கிறேன், ஒரு விக்கிரக காரியங்களை செய்கிறார்கள் என்றால், நான் பழைய தொட்டு செய்து வந்த காரியத்தை இந்த சின்ன விஷயத்தில் கூட நீங்கள் விட உங்களுக்கு மனதில்லை என்றால் நீங்கள் வளரவில்லை என்று அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் வளர்ச்சியை கர்த்தர் விரும்புகிறார். அன்பில் வளருங்கள், பரிசுத்தத்தில் வளருங்கள், தாழ்மையில் வளருங்கள், விட்டு கொடுப்பதில் வளருங்கள். இன்னும் சிலர் வளரல. ஸ்தோத்திரம். இன்னும் சிலர் வளரல. அப்போ இன்னும் பழைய சரக்கை வச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். பழசை வச்சு என்ன பிரயோஜனம்? யூஸ் பண்ண முடியாமல் 5ஆம் கிளாஸில் எனக்கு இருந்த ட்ரெஸ்ஸை நான் இப்போ வச்சு எதுக்கு? பனமரம் மாதிரி வளர்ந்துட்டு 5ஆம் கிளாஸில் என் பிறந்த நாள் அன்றைக்கி மாமா வாங்கி தந்த ட்ரெஸ் எதுக்கு? பழைய சரக்கை வச்சுட்டு எதுக்கு இன்னும் வளராமல் உட்காந்துட்டு இருக்கிறோம்? உலகத்தை வெறுக்க முடியல, ஆடம்பரத்தை வெறுக்க முடியல, சில ஆசபாசங்களை வெறுக்க முடியவில்லை. நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதுக்கு தான் கர்த்தர் நம்மகிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறார். கையை உயர்த்தி அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். வளர வேண்டிய விதத்தில் வளரணும். நான் நிறைய செய்தியில் தொடப்படுவேன். எனக்கு செய்தி பிடிக்கும். மற்றவங்களை பற்றி எனக்கு தெரியாது. பெரிய பிரசங்கர்லாம் அடுத்த பிரசங்கத்தை கேட்க மாட்டேன். நான் அடுத்த பிரசங்கத்தை ரொம்ப நல்லா கேட்பேன். எனக்கு ஏதாவது வார்த்தை கிடைக்காதா? என் வாழ்க்கை மாறாதா? என்ன கர்த்தர் தொட மாட்டாரா? சின்ன தம்பி, அவன் வளர்ந்த நாள்லேருந்து எனக்கு தெரியும். நான் அவங்க தலைமை கன்வென்ஷன்லாம் பேச போகும்போது பழக்கம். நம்முடைய கிளை சபையில் தம்பி பேசணும். நான் போக முடியல. நான் போகும்போது போன வாரத்தில் கோயம்புத்தூர் போனேன். கோயம்புத்தூர் போகிற வழியில் அந்த 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 பிரசங்கத்தை போட்டு கேட்டேன். என்னை தொட்டுச்சு. சின்ன தம்பி, சின்ன பிள்ளை, அவன் என் பிள்ளைகள் வயசு தான் இருக்கும் அவனுக்கு. அவன் பிரசங்கம் என்னை தொட்டுச்சு. நல்ல வெளிப்பாடுகள், நல்ல கருத்துக்கள். உடனே நான் அவனுக்கு புக் பண்ணேன். கடைசியில் இந்த வருஷம் கர்த்தர் சித்தமானா தேவன் அனுமதித்தால் இந்த 21 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் கடைசி 3 நாள் அவன் பேச போகிறான். சந்தோஷப்பட்டேன். அவன்கிட்ட வார்த்தை இருக்குது. இல்லை என் பிள்ளை மாதிரி இருக்கான், எனக்கு சின்ன பிள்ளைல தெரியும், அப்படி கிடையாது. வார்த்தை நீ தொட்டுச்சு. நான் சில பகுதியில் கரெக்ட் பண்ணிட்டேன். ஃபுல் மெசேஜை கேட்டேன். சில வார்த்தை எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. அதில் தடுமாற்றம் இல்லை. வைராக்கியத்தை நான் பார்த்தேன். சில விஷயத்தை பார்த்தேன். என்னையே சரி செய்கிற அளவுக்கு அதில் தேவனுடைய வார்த்தையை நான் கவனித்தேன். அல்லேலூயா. 35 வயசு கூட இந்த தம்பிக்கு இருக்காது. மேபி என்னுடைய அறிவுப்படி அவருக்கு ஒரு 32, 34, 33 வயசு இருக்கும். நல்லா தெரியும் எனக்கு. ஆனால் அதை கேட்ட வார்த்தை என்னை சரி செய்தது. பிரைஸ் தி லார்ட். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா இருக்குன்னு மார்க் போடணும்னு அவசியம் கிடையாது. நல்லா இருக்கு அப்படின்னு மார்க் போட வேண்டாம், அது அவசியம் இல்லை. என்னை சரி பண்ணணும், உங்களை சரி பண்ணணும். எந்த செய்தியை நான் எடுத்தாலும் முதல்ல என்ன கரெக்ட் பண்ணும், என்ன சரி பண்ணும். எடுத்து நான் எப்படியாவது மெருகூட்டி உங்களுக்கு நான் பிரசங்கம் நினைக்க மாட்டேன். அது என்ன சரி பண்ணும். நான் பிரசங்கம் தியானிக்கும் போது நானே அழுதுருக்கேன். என்ன சரி பண்ணியிருக்கேன். நான் சரியில்லாத ஒன்றை உங்களுக்கு பிரசங்கிக்க முடியாது. அது வெத்து பிரசங்கமாக மட்டும் ஏமாற்றாய் மாறிவிடும். அல்லேலூயா. யாரோ தைலம் வித்தாங்களா, அந்த கதை ஆயிரும். இந்த தைலம் வித்தா முடி நிறையா முளைக்கும். அவர் வித்தவர் மொட்டை. அப்போ ஒருத்தன் சொன்னானா, உன் தலையில் முதல்ல தேய்ச்சி உனக்கு முடி முளைக்கட்டும், அதுக்கு பிறகு மற்றவங்களுக்கு வியாபாரம் பண்ணலாம். அவன் சொன்னான், அந்த தைலம் தேய்ச்சி தான் உள்ள முடியும் போச்சு. நான் ஆனால் வியாபாரம் எப்படி? இந்த தைலம் தேய்ச்சா முடி என்ன செய்யும்? நான் அன்பு இல்லாமல், நான் தாழ்மை இல்லாமல், நான் பொறுமை இல்லாமல், நான் விட்டு கொடுப்பு இல்லாமல், பரிசுத்தம் இல்லாமல், என் இச்சை மாறாமல் நான் பிரசங்கித்தால் முதல்ல வேதம் சொல்லுது அதிக ஆக்கினை எனக்கு தான். வேதம் அப்படித்தான் சொல்லுது, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராக இருப்பீங்களான் இருக்கு. தோத்திரம். உங்கள் கிட்ட காணிக்க வாங்கி சாப்பிட்டு இருந்த எங்களுக்கு தான் முதல் நியாய தீர்ப்பு. 2வது விசுவாசிகளுக்கு, தேவனுடைய வீட்டுக்கு நியாய தீர்ப்பு. 3வது தான் உலகத்திற்கு. அப்போ நாம் வளர்ச்சி அடைய வேண்டும். கையை உயர்த்தி அலையிலே சொல்லுவோமா? ஏன்? அதனால தான் நம்ம பதிவான நிறைய இடத்துல பதிவாராதனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அப்படி செய்யலை. ஏன் செய்யலாம்? உங்களை உணர வைக்கணும், அதனுடைய மேன்மையை சொல்லி ஆகணும். கர்த்தருக்கு சோத்திரம். கையை உயர்த்தி அலையிலே சொல்லுவோமா? பாஸ்டர் கரெக்டான நேரத்தில் பேசுகிறாரு. ஆமாம், கரெக்டான நேரத்தில் சொன்னால் தான் உங்களுக்கு உள்ளே புரியும். பற்றியலா சரியான நேரத்தில் அதை செய்யாதுங்க, நான் பார்த்தேன் இது தப்புன்னு சொன்னால் தான் உங்களுக்கு உள்ளே போகும். நீங்கள் வருத்தப்படுவீன்னு தெரியும். வருத்தப்பட்டாலும் பரவாயில்லங்கிறீங்க. நீ வருத்தப்பட்டால் எனக்கு சந்தோஷம், வருத்தப்படாட்டா தான் பிரச்சனை. ஒரு அல்லையிலே சொல்லுங்களேன். அவன் அந்த பஸ்ஸில் எழுதி போட்டிருக்கும் உணர்ச்சியற்ற தோலின் பகுதி தொழுநோயின் ஆரம்பம்னு. ஊசி எடுத்து குத்தும் போது வலிச்சா பிரச்சனை இல்லை, இட்ஸ் குட். வலிக்கலைன்னா சம்திங் ராங். நான் பிரசங்கம் பண்ணுறது உங்களுக்கு கோவம் வரணும், எரிச்சல் வரணும், இப்படி பேசுதா அப்படின்னு உங்களுக்குள்ளே படப்படப்படான்னு வந்து அண்டவரேன்னு குத்திச்சுன்னா தான் நீங்கள் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அல்லாட்ட குஷ்ரோகம் உங்களுக்கு வந்து வந்திருக்குன்னு அர்த்தம், தொழுநோய் வந்திருக்குன்னு அர்த்தம். அப்படி தான் நான் படித்தேன். உணர்ச்சியற்ற தோலின் பகுதி தொழுநோயின் ஆரம்பம் அப்படின்னு. கேட்குற வார்த்தை உணரணும், கண்ணீர் வரணும், தோத்திரம், வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் நல்லவர். ஓகே, கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே போகலாம். இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், கர்த்தருக்காக அழகான பாதங்கள். சொல்லுங்கள், கர்த்தருக்காக. எல்லாரும் சொல்ல, வாயை திறந்து சொல்லுங்க, கர்த்தருக்காக அழகான பாதங்கள். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்காக அழகான பாதங்கள்.
ஆண்டவர் நல்லவர். ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருக்காக என்ன சொல்லுங்க? அழகான பாதங்கள், அழகான பாதங்கள். கவனிங்க, தெளிவாக்கத்துடைய வார்த்தை கேளுங்க. 2 வசனத்தை வாசிக்கலாமா? ஏசாயா 52ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஏசாயா 52ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனம். ஏசாயா 52:7. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலையின் மேல் எவ்வளவு அழகானவைகள், அழகான பாதங்கள். Praise the Lord. Right. Hallelujah. பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது. ஆமென். நல்ல எல்லாருமே சுவிசேஷம் அறிவிக்கணும். பைபிள் சொல்லுது, புதிய ஏற்பாட்டு காலத்திலே சுவிசேஷத்தை அறிவிக்கப்பட்டால் ஐயோன்னு இருக்கிறது. நம்ம எல்லாருமே சுவிசேஷம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாஸ்டர் மட்டும் இல்லை, எங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும். ஒவ்வொரு மேலும் இந்த கடமை. ஒரு நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, ஒவ்வொரு நாளும் சமுதாயத்தில் பார்க்குறவர்களுக்கு இயேசு நல்லவர், இயேசு சுகம் தருகிறார், இயேசு சமாதானம் தருகிறார், இயேசு விடுதல் தருகிறார், இயேசு ஆறுதல் தருகிறார் என்று கட்டாயம் நாம் சொல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய கால்கள் அவ்வளோ அழகாக இருக்க வேண்டும். ஆமென். அதனால தான் பைபிளை வாசிக்கிறோம். தேவாலயத்துக்கு போகும்போது நடையை காத்துக்குள் எழுதியிருக்கிறது. இன்னொரு சேர்ந்து வாசிங்கள். நாகும் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்கள். நாகும் 1:15 வாசிங்கள். நாகும் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்கள். இதோ சமாதானத்தை கூறி கொஞ்சம் சத்தமா, சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷனுடைய கால்கள் மலையின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியை கடந்து வருவதில்லை. சமிக்கப்பட்டு போனான், அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டு போனான். அல்லேலூயா. ஆமென். 2 வார்த்தைக்கு அவனுக்கு இது கீ வேர்டாக வச்சுக்கலாம். ஒரு 4 அனுபவங்களை சொல்கிறேன். கால்களை குறித்து 4 அனுபவங்கள் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். நம்பர் 1, யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனம். நம்பர் 1, ஜான் சாப்டர் 13 verse 5. பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும். பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவும். தான் கட்டி கொண்டிருக்கிற சீலையினால் தொடங்கினார். Praise the Lord. 8ஆம் வசனம். பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவக்கூடாது என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன் காலை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். நீங்கள் அது 5லிருந்து 15 வரை எழுதி வச்சுக்கிடுங்க. கால் கழுவுகிற உபதேசம். நல்ல கவனிங்கம்மா. அந்த மத்திய கிழக்கு நாடுகள் அன்னைக்கு இந்த அளவுக்கு வளரவில்லை. அந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி அன்னைக்கு இந்த அளவுக்கு வளரவில்லை. ரொம்ப அசிங்கமாக அப்படி இருந்துச்சு. யூதர்கள் தங்களை மிகைப்படுத்திக் கொள்வார்கள். ஆகையினால யூதர்கள் தங்கள் வீட்டிலே என்ன வைத்திருந்தார்கள்? அடிமைகளை வைத்திருந்தார்கள். வீட்டுக்கு வர்ற கெஸ்டெல்லாம் என்ன செய்வாங்க? கால்களை கழுவி முத்தமிட்டு உள்ளே அழைப்பார்கள். நல்ல கவனிங்க. இப்போ இயேசு கிறிஸ்து ராபோஜன ஆராதனையை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கார். சாப்பிடும் போதெல்லாம் அப்படி செய்வாங்க. வீட்டுக்கு விருந்து வந்தால் செய்வாங்க. எல்லாரும் ராபோஜனத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க. யாரும் காலை கழுவலை. கவனிச்சுட்டே இருந்தார் அவர். ஒருத்தரும் காலை கழுவுக்கு ரெடி இல்லை. அவன் வீட்டில் ஆள் வச்சிருக்கான் கால் கழுவுறதுக்கு. ஆனால் இங்கே உட்காந்துருக்கான். ஒருத்தங்கால ஒருத்தர் கழுவுறதுக்கு என்ன வரல? சொல்லுங்க என்ன பார்த்துக்கிட்டே இருந்தார். அவருக்கு அந்த பந்தியில் திருப்தி இல்லை. பந்தியை விட்டு எழும்பிட்டார். பந்தியை விட்டு எழுந்தாருன்னு தான் போட்டிருக்கு. அப்படி தானே போட்டிருக்கு. இந்த முந்தின அவசரத்தை கொடுங்க. போஜனத்தை விட்டு எழும்பி, போஜனத்தை விட்டு எழும்பிட்டார். வீட்டில் மட்டும் உனக்கு ஆள் வச்சு கால் கழுவுற. ஆனால் இங்கே அவ்வளோ பேர் உட்காந்துருக்கேன். ஒருத்தன் காலை ஒருத்தன் கழுவுக்கு உனக்கு என்ன வரல? மனது வரல. அவர் போஜனத்தை விட்டு எழும்பிட்டார். போஜனத்தை விட்டு எழும்பி அங்கே ஒரு துணி எடுத்து இடுப்பில் கட்டிக்கிட்டு, இது ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல். அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார்னு வேதம் சொல்கிறது. சொல்லுங்க, இயேசு என்ன செய்தார்? அடிமையின் ரூபம் எடுத்தார். என்னை கவனிங்க. 3 காரியத்தை சொல்றேன். அந்த கால் கழுவுகிறதை குறித்து நான் உங்களுக்கு 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். God is good. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சோத்ரம். கவனிங்க. 3 காரியத்தை நான் உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து கால்களை கழுவிட்டு சொன்னார், போதுகிற ஆண்டவருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய காலை ஒருவர் என்ன செய்யுங்கள்? கழுவுங்கள். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா?
ஆமென். கர்த்தர் நல்லவர். நீங்களும் ஒருத்தர் கால ஒருத்தர் என்ன செய்யுங்க, கழுவுங்கள் என்று சொன்னார். இந்த கழுவப்பட்ட பாதங்கள், முதல் குறிப்பு என்ன சொல்லுங்கள், கழுவப்பட்ட பாதங்கள். தோத்திரம். கழுவப்பட்ட பாதங்கள். கால் கழுவுறதுக்கு முந்தி முதல்ல காலில் மெட்டி கிடக்கான்னு பார்த்துடுங்க. மெட்டி கிடந்தா ராபோஜனம் எடுக்காதுங்க. மெட்டியை கலத்தி வச்சுட்டு எடுங்க. திருப்பி அந்த மெட்டியை போடக்கூடாது. உங்கள் மெட்டியை கழுவுறதுக்கு யாரும் வரல கேட்டீங்களா? காலில் கொலுசு இருந்தால் கூட ராபோஜனம் எடுக்காதுங்க. உங்கள் கொலுசை கழுவுறதுக்கு யாரும் வரல. அது ஆடம்பரம். அது பைபிளில் போய் சலங்கை ஒலியை தெரிகிறார்கள் இருக்கு. கொஞ்சம் எல்லாரும் கலந்து கூட வேண்டும் என்று உங்களுக்கு உதவி செய்தால் அது கீழே போயிடக்கூடாது. நீங்கள் வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல, எடுக்காட்டாலும் பரவாயில்ல. மெட்டிங்கிறது இந்து ஐதீகம். ஒரு அம்மிக்கு மேலே கொண்டு வச்சு கால் போட்டு இந்து சம்பிரதாயம். காலில் மெட்டி போட்டுவிட்டு உட்காந்துருந்தா கண்டிப்பாக ராபோஜனம் எடுக்காதுங்க. களத்தை முடிஞ்சு இன்றைக்கி அதை ரிமூவ் பண்ண முடிஞ்சா எடுக்காதுங்க. அது மாதிரி கொலுசு போட்டு உட்காந்துட்டு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அது அவசியமே கிடையாது. பைபிளில் சொல்லுது சலங்கை உரிய திரிகிறார்கள், வேதம் சொல்லுது. அப்படி போட முடியாட்டா மட்டும் எடுங்க. எல்லாம் நான் கொலுசு போட்ட பழக்கிறது கண்டிப்பாக போடணும். தயவுசெய்து எடுக்காதுங்க. யாரும் உங்கள் கால்கள் தாழ்மைக்காக உங்கள் கால்களை கழுவ வருகிறார்களே, உங்கள் மெட்டியை கழுவுறதுக்கும் உங்கள் கொலுசை கழுவுறதுக்கும் யாரும் ரெடியாக இல்லை. ஐ எம் சாரி. பாஸ்டர் ரொம்ப கடினமாக இருக்க. கண்டிப்பாக நான் கடினமாக தான் பேச விரும்புகிறேன். ஏனென்றால் நம்முடைய சபையின் மேல் உங்கள் மேல் வருகிற ஆசீர்வாதத்தை நான் விரும்புகிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதை விரும்புகிறேன். நமக்கு வருகிற நியாய தீர்ப்புக்கு நான் உங்களை ஆளாக்க வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. இங்கே 3 காரியம், கால் கழுவுறதில் 3 காரியம், பாரம்பரியம் அல்ல. கவனிங்க. கட்டாயம் வருகை தாமதித்தால் எங்களுடைய காலங்கள் முடிந்தாலும் எங்கள் தலைமுறைகள் கண்டிப்பாக கால் கழுவி தான் செய்வாங்க. சபை 10 மடங்கு வளர்ந்தாலும் அடுத்த தலைமுறைகள் ஊழியத்து வந்தபோது கட்டாயம் செய்ய மாட்டாங்க. அது ஜெபமானாலும் சரி, ஜோயினாலும் சரி மாற்ற மாட்டாங்க. மாற்றக்கூடாது. இது பாஸ்டர் ராஜமணி பாஸ்டர் உபதேசம் கிடையாது. பாஸ்டர் சாமுவேல் ஜெபராஜ் உபதேசம் கிடையாது. என்ன ஜோயல், கர்த்தரோட உபதேசம் இது. ஒரு நாள் மாற்ற முடியாது. இந்த கேம்பஸில் ஒரு நாள் கம்யூனிட்டி சர்வீஸ் நடக்குமானால் கட்டாயம் அது பாதங்களை தான் இருக்கும். கையை வரி தலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஏசுநாதர் சொன்னார், ஏசுநாதர் செய்திருக்கிறார், அதை விட மிஞ்சி ஒன்றும் நடக்காதுங்க. இயேசுவே செய்து சொல்லிட்டார், போதகரும் ஆண்டவருமாகிய நானே உங்கள் கால்களை எத்தனை வசனம் எடுத்து வாசிக்க பார்ப்போம். அந்த இருக்குல்ல, எத்தனை வசனம் பாருங்க. 14 வாசிங்க. ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். இது ஆலோசனையா, கவுன்சிலிங்கா, கட்டளையா, கமாண்டா? எல்லாரும் பேசுங்க. படித்தவங்க எல்லாம் இருக்கீங்க, டீச்சர் மாதிரிலாம் இருக்கீங்க. சொல்லுங்க, இது ஆலோசனையா கட்டளையா? ஆலோசனைன்னா என்ன? செஞ்சா அவனுக்கு நல்லது, இது ஆலோசனை. ஏய் கட்டாயம் செய், இது என்ன சொல்லுங்க, மீற முடியாது. திஸ் இஸ் நாட் கவுன்சிலிங், திஸ் இஸ் அ கமாண்ட்மெண்ட். இது ஆலோசனை அல்ல, இது கட்டளை. எத்தனை நான் பேசுறது புரியுது? மாத்துறவங்க மாற்றட்டும், மாற்ற முடியாது. இது ஏன் உபதேசம் கிடையாது, உங்கள் உபதேசம் கிடையாது. மாற்றுறதுக்கு, ஈஸியாக மாற்றுறதுக்கு. ஜனங்களை பிரியப்படுத்த என்ன வேணாலும் செய்யலாம். ஜனங்களை பிரியப்படுத்த என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் இதை செய்ய முடியாது. வேதம் சொல்லுது, நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். இது ஆலோசனை அல்ல, இது கட்டளை. சில நேரம் நான் சிலரை பார்த்து நீ கால் கழுவ வேண்டான்னு சொல்லுவேன். ஏன் சொல்லுவோம் தெரியுமா? அவங்க வயதானவங்க, குளிஞ்சு எண்ண முடியாது, பரவாயில்ல, ஆண்டவருக்கு பலகீனம் தெரியும். ஆமீன் சொல்லுங்களேன். ஆனாலும் என்ன செய்வோம் தெரியுமா? அவங்க மனசு புண்பற்றக்கூடாது. என்ன செய்வோம் தெரியுமா? காவல் நேரில் 1-2 வயசானவங்க இருக்காங்க, அவங்க எழுப்பி போக முடியாது. என்ன செய்வோம் தெரியுமா? சின்ன பிள்ளைகளை கூப்பிடுங்க, வாட்டியுமே மகா அங்கே வா, அங்கே போய் தண்ணியை நினச்சிட்டு முழங்கால் போட்டு அந்த அம்மா காலை கழுவு பார்ப்போம். உனக்கு தாழ்மை வரட்டும், முதல்ல கட்டாயம் நான் செய்வேன். ஏன்னா அவங்களுக்கு ஒரு கில்ட்டி கான்சியஸ் வந்துடக்கூடாதுல்ல. அப்போ நாங்கள் பார்த்தவங்கள கூடாதோ, அவங்களுக்கு முடியாது. ஆனால் அவங்கக்கிட்ட நான் என்ன செய்வேன் தெரியுமா? அவங்களையும் திருப்திப்படுத்தணும். அதே நேரம் பிள்ளைகளை கூப்பிடுவேன். நம்ம பிள்ளைகளை உரிமையாக அங்கே வாமக்கா அப்படின்னு கூப்பிட்டு போய் துணியை நினச்சி அவங்க போய் காலை போய் கழுவிட்டு வா பார்ப்போம். எதுவுமே ஃபார்மாலிட்டியாக மாறக்கூடாது, எதுவுமே ஃபார்மாலிட்டியாக மாறக்கூடாது. நல்ல கவனி. 3 காரியம் கால்கள் ஒரு விஷயத்தில் 3 காரியத்தை நான் புரிந்து கொண்டேன். 1 தாழ்மை. சொல்லுங்க. 1 எல்லாரும் செய்ய முடியாது. எரிக், டோன்ட் பிளே. என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். நம்பர் 1 தாழ்மை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இதில் என்ன கொண்டு வர தரங்க சொல்லுங்க. நீங்கள் தீர்மானம் பண்ணணும். என்ன தீர்மானம் தெரியுமா? போன மாதத்தில் யார் கால் கழுவணும், அவன் காலை கழுவக்கூடாது, அடுத்தவங்களுடைய கால்கள் கழுவணும். ஒவ்வொரு மாதமும் எனக்கு தெரிஞ்சு வச்சு ஆளாக கூட்டிகிட்டு போவேன். தப்பு செய்யக்கூடாது. நான் பார்த்துட்டே இருப்பேன், நான் நிப்பாட்டிடுவேன்.
கிறிஸ்டி போன தடவை யார் கால் கழுவுன்னு தெரியும், வினோலி யார் கால் கழுவுனா பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு தெரியும். பாஸ்டருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைச்சிடக்கூடாது. ஹலோ, 3 கிறிஸ்டி இருக்காங்க. பைபாஸ் ரோடு கிறிஸ்டி ஒன்று, அண்ணா நகர் கிறிஸ்டி ஒன்று, ஜாமியார் உறுப்பு கிறிஸ்டி ஒன்று. 3 கிறிஸ்டியும் போன தடவை யார் கால கழுவுன்னு எனக்கு தெரியும்ல. நான் போகும்போது சொல்ல இல்லை நீ இன்னும் கூட்டிகிட்டு போன்னு சொல்லிடுவேன். ஏன்னா அது ஃபார்மாலிட்டியாக போயிடக்கூடாது. யாவர் 3 காரியத்தை கால் கழுவுறதுல இன்றைக்கி 3 இதுவரைக்கும் நான் சொல்லாத காரியத்தை இன்றைக்கி பேசுகிறேன். நம்பர் 1 தாழ்மை. சொல்லுங்கள், நம்பர் 1 நமக்குள்ள ஜாதி வேற்றுமை, ஜாதியை பிரித்து வச்ச மனுஷன். தொழிலின் அடிப்படையிலே பாசையின் அடிப்படையில் வந்தது தான் ஜாதி. கிறிஸ்துவுக்குள் ஜாதி இல்லை. கிறிஸ்துவுக்குள் யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. ஆமோதிக்கிறோம் ஆமேன் என்று சொல்லுங்கள். நம்ம எல்லாரும் தாழ்மை. ஏசு கிறிஸ்து எவ்வளவு தாழ்மையா இருந்தார். இயேசுவோட பெரிய ஆள் யாரு? எல்லாருடைய காலை கழுவினாரே. எங்க கானானியன் இருந்தானே, அவன் காலை இயேசு கழுவினாரே. அப்ப நம்பர் 1 தாழ்மை. அந்த அனுபவத்தை எதுக்கு கொண்டு வந்தார் தெரியுமா? பயபக்தியா செய்யணும், தாழ்மையா செய்யணும். சகோதரிமார் காலை கழுவி அதில் கட்டிப்பிடிச்சு முத்தமிட்டு வாருங்கள். சகோதரமார் கால்களை கழுவி கட்டிப்பிடிச்சு முத்தமிட்டு வாருங்கள். அல்லேலூயா. உங்களுக்கு தாழ்மை வர்ற மாதிரி நடந்துக்கணும். ஃப்ரெண்ட்ஷிப் லெவலில் கூட்டு போகக்கூடாது. நான் தவி போந்தோட யார் கால் கழுவுன்னு பார்த்துட்டு இருந்தோம்ல, உனக்கு மறந்துச்சோ? ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா, ஆண்டவர் நல்லவர். அது நம்ம கால் கழுவணும் பிரதர் அப்படின்னு அது ஒரு ஃபார்மாலிட்டியாக போயிடக்கூடாது. சின்ன பிள்ளைகள் என்ன செய்யணும்? வயசானவங்க இப்படி கால்களை கழுவணும். வயசானவங்க என்ன செய்யணும் தெரியுமா? சின்ன பிள்ளைகள் கால்களை கழுவணும். நமக்கு தாழ்மை வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். கையை உயர்த்தி ஆண்டவர் மகிமை அவர்கள் சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென், க்ளோரி டு காட். கவனிக்க அன்போடு. 2வது பாருங்க ஐக்கியம். 2வது பாருங்க ஐக்கியம். யாவரோடு ஐக்கியப்படுகிறதற்கு இந்த மாதம் உங்களுடைய கால்களை கழுவுறேன், அடுத்த ராபோஜன் இன்னொருத்தருடைய கால்களை கழுவு, எல்லாரோடும் எனக்கு ஒரு ஐக்கியம் கிடைக்கிறது. அவங்க இருக்கான்னு பார்த்துக்க. அவன் பெரியவன். ரைட், ஓகே, குட். ஆண்டவர் நல்லவர். ஐக்கியம். 2வது சொல்லுங்க. முதல்ல தாழ்மை, 2வது ஐக்கியம், கம்யூனியன், ஃபெலோஷிப். பிரைஸ் தி லார்ட். ஒருத்தருக்கு ஒருத்தர் கால் கூட கழுவ முடியல, அப்படி ஐக்கியம் வரும். ஐக்கியப்படணும். இன்னும் குறிப்பாக சொன்னால் ஒரே சபைக்குள்ள யாருக்கையாவது பேச்சுவார்த்தை இல்லைன்னா கடைசி ஜெபம் பண்ணும்போது நீங்கள் அவங்கள கூட்டி போய் அவங்க காலை கழுவணும். அன்னைக்கு ஐக்கியம் வந்துடும். சிலரை புருஷ மஞ்சாதி பேச்சுவார்த்தை இல்லைன்னா நம்ம சபையில் பெண்கள் கால் தான் பெண்கள் கழுவணும், ஆண்கள் கால் தான் ஆண்கள் கழுவணும். புருஷ மஞ்சாதி பேச்சுவார்த்தை இல்லைன்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தர விரும்புகிறேன். புருஷ மஞ்சாதி போய் கால் கழுவிட்டு வாங்க. அப்பயாவது கேசுகள் சேருங்க. ஒருத்தர் நரகத்துக்கு ஒருத்தர் பரலோகத்து போகிறவங்க 2 பேரும் சேர்ந்து பரலோகத்து போகிறதுக்கு வழியை உண்டாக்குங்க. சில பிள்ளைகள் யோசிச்சுட்டு இருக்காங்க, என் குடும்பத்தில் இப்படி அற்புதம் நடக்காது ஆண்டவரே அப்படின்னு. தேவைப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தை உங்களுக்கு உருவாக்கி தர விரும்புகிறேன். இல்லை அங்கே தான் இருக்கீங்களா? எப்படியாவது பரலோகம் போனோம். இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் வாழ்க்கை டப்புன்னு போயிடும். பிள்ளைகள் ஓடி திரிக்கிற பிள்ளைகளை போல இருந்தோம். இன்றைக்கி நமக்கும் பேர பிள்ளைகள் வந்தாச்சு. காலம் போயிட்டு 70 80 முக்கால் கிணறுலாம் தாண்டியாச்சு. ஒன்று நம்முடைய வாழ்க்கை முடியும், அல்லது இயேசு வரப்போகிறார். ரொம்ப நாள் வாழ்க்கை கிடையாது. இதில் சும்மா ஏன்னா தானே வாழ்ந்துடக்கூடாது. ஒரே மாதிரி இருக்கும். தாழ்மை இல்லை. சிலருக்கு என்ன தாழ்மை வர மாட்டேங்குது. இந்த ராபோஜன ஆராதனையில் கால் கழுவுற அனுபவம் என்ன தெரியுமா? தாழ்மைக்கு தான். ஆமீன் சொல்லுங்க பார்க்கணும். தாழ்மைக்கு தான். அப்போ தாழ்மைக்கு கால் கழுவ ஆரம்பித்தா அந்த காலில் மருத்துவமனை போட முடியாது. அந்த காலுக்கு நகை பாலிஷ் போட முடியாது. நகை பாலிஷ் போடணும், தாழ்மை வரல. சும்மா இருக்க காலுக்கு பெயிண்ட் அடிக்க ஆரம்பித்தா இன்னும் தாழ்மை வரல. பெருமையில காட்டுறீங்க, என்னை யாராவது பார்க்கணும், என் காலை யாராவது பார்க்கணும். எதுக்கு இது கை காலுக்கு பெயிண்ட் அடிக்கணும்? வாலிப பிள்ளைகளை கவனிக்கணும், சிந்திக்கணுங்க. வாலிப பிள்ளைகள் சிந்திக்கணும். நான் ஒரு ஆவிக்குரிய பிள்ளை, ஒரு கைக்கு நீ நகை பாலிஷ் போட்டினா உனக்கு தாழ்மையில பெருமைன்னு அர்த்தம். யாராவது என்னை பார்க்கணும். நீங்கள் உங்கள் கை சோப்பாக இருக்குன்னு தெரிஞ்சால் பிறக்கும் போது உங்களை சோப்பை பெயிண்ட் அடிச்சு விட்டுருப்பாரு. அப்போ தாழ்மையின் அடையாளம் தான் கால் கழுவுற அனுபவம். அப்போ என் காலில் இன்னும் நான் நகை பாலிஷ் போடுற விடலாம், உங்களுக்கு தாழ்மை வரலன்னு நான் தைரியமாக சொல்கிறேங்கிறேன். அல்லேலூயா. அன்றைக்கி ஒரு பாட்டிக்கு பார்க்க தலை அவ்வளவும் உஜாலா நீளமுக்கிற தலை மாதிரி இருக்கு. அந்த அந்த பல்லு ஒரு பல்லும் கிடையாது, பல்லு கெட்டவும் செய்யலை. ஆனால் கை நிறைய மருதாணி போட்டு இந்த கிளவி எவன் பார்க்கணும்னு தெரியல. கேட்டா சபையில் அப்போ மேலைங்களையும் துள்ளுவாங்க. என்ன அனுபவம் இருக்கு? தாழ்மை வரல. இன்னும் தாழ்மை வரலையே. தாழ்மையை உருவாக்கணும். வார்த்தையில் தாழ்மை, என் பார்வையில் தாழ்மை, என் வஸ்திரத்தில் தாழ்மை, என் நடை உடைய அனுபவத்தில் தாழ்மை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எல்லாத்திலும் தாழ்மை. ஒரு எளிமையான வாழ்க்கை. ஒன்று தாழ்மை, என்ன ஒன்று சொல்லுங்கள்? ஐக்கியம். சத்தமா சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? ஒருவருக்கொருவர். ஆண்டவர் சொன்னார் ஒருவருக்கொருவர் கால்களை கழுவ கடவீர்கள். அங்கே தேவன் என்ன உண்டாக்குற? ஐக்கியம். 3வது பாருங்கள், மாதிரியான வாழ்க்கை. சொல்லுங்க,
மாதிரி. எல்லாரும் சொல்லுங்க, சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? இது ஒரு மாதிரி, நல்ல எக்ஸாம்பிள் லைஃப், மாதிரியான வாழ்க்கை. அப்போ பாருங்க, கழுவப்பட்ட பாதங்கள் என்பது நமக்கு எதை வெளிப்படுத்துகிறது? தாழ்மை, ஐக்கியம், மாதிரியான வாழ்க்கை. கையை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் செய்யும்போது உங்கள் தலைமுறைகள் அதை பார்ப்பார்கள். நீங்கள் செய்யும்போது மற்றவர்களுக்கு அது மாதிரியாய் மாறும். ஆண்டவர் நல்லா தான் இயேசு சொன்னார், மாதிரி வைத்து போனார். நான் உங்களுக்கு மாதிரி வைத்து போயிருக்கிறேன். ஜெபத்துக்கு மாதிரி வைத்தார், தாழ்மைக்கு மாதிரி வைத்தார், ஊழியத்துக்கு மாதிரி வைத்தார், தேவ சித்தத்துக்கு மாதிரி வைத்தார். நம்ம வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல மாதிரியாக இருக்கணும். சொல்லுங்கள் பிள்ளைகள்லாம் கவனி, என்ன பாரு, சர்ச்சுக்கு வந்து இங்கே இருக்கிற ஈவெண்ட்ஸில் கலந்துக்கிட்டீங்க, குட் குட் குட். வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல மாதிரியாக இருக்கணும். படிக்கிற இடத்துல உங்கள் பிள்ளைகளை, உங்களை பார்க்குறவங்க இயேசுவை பார்க்கணும். அல்லேலூயா. மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழணும். அங்கே போகும்போது நல்லா இருக்கணும். தோத்துற சர்ச்சுக்கு ரொம்ப நல்லா சுடிதாரு சாலெல்லாம் போட்டுட்டு நல்லா இருக்குது. ஆனால் எங்கேயாவது போகும்போது ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் போட்டு போயிடக்கூடாது. கேட்டீங்களா? ஜீன்ஸ் பேண்ட்டு இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன், நாளைக்கே வாலிப தங்கச்சிமார் கிழிச்சு அடுப்பில் வச்சிரு, போடாத. ஏன்னா பைபிளில் போட்டிருக்கு. பைபிள் என்ன போட்டிருக்கு? ஆண்கள் வசதி பெண்கள் தெரிவிக்கக்கூடாது, பெண்கள் வசதி ஆண்கள். இப்படி சொன்னால் விளங்காது. நான் இன்னைக்கு சாயங்காலம் ஒரு சேலை கட்டிட்டு வந்து அப்படி இருந்திருக்கும். ராபோஜன் ஆராதனை, நான் ஒரு வெள்ளை சேலை கட்டு சோத்திரம்னா அப்படி இருக்கும். இப்போ இப்படி சிரிக்கையில் உங்கள் பிள்ளைகளுக்கு ஜீன்ஸ் பேண்ட் போட்டால் கிறுக்கி போகிறான்னு சொல்ல மாட்டாங்களா? ரோட்டில் பேந்த போகிறது பாரு, லூஸ் போகிறது பாரு, கிறுக்கு போது பாரு, சொல்ல மாட்டாங்களா? அப்போ அவன் பிள்ளை கிறுக்கா இருக்கலாம். நாங்கள் மட்டும் சேலை கட்டினா இவ்வளோ கோவம் வருது எப்படி இருக்கும்? இந்த பயில வேணா சுடிதார் போட்டாலே தானே. ஹலோ, லாருக்கு ஒரு சுடிதார் போட்டால் எப்படி இருக்கும்? டபிக்கு ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் போட்டு ஆசை வந்துட்டு வச்சுருங்களேன். அவள் ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் போட்டு ப்ரைஸ் எல்லாம் அப்படின்ட்டு போயிட்டு அவள் சுடிதாரம் போட்டு போயிட்டோம்னா எப்படி இருக்கும்? இது கேட்குறதுக்கே நமக்கு அருவருப்பார்ல. ஏசுநாதர் எழுதி வச்சிருக்காருல்ல. அப்போ மாதிரி, உங்கள் ட்ரெஸ்ஸில் மாதிரி. இந்த பிள்ளை அவள் செய்ய மாட்டா, இந்த பிள்ளை வந்து இவன் கிறிஸ்தவா, இவன் இப்படி தான் செய்வா, எப்படியோ வாழ முடியாது. புரியுதா நான் பேசுறது? உங்களை பெண்களாக படைச்சக்காக ஆண்டவரை சோத்திரம் பண்ணுங்க. குடும்ப குத்துவிளக்கே பெண்கள் தான். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷம் படுங்க. ஆண்டவர் பெண்களை நேசிக்கிறார், தாய்மாரை ரொம்ப நேசிக்கிறார். ஏன் ஆண்களை மாற பிரயாசப்படுறீங்க? பெண்களாகவே இருங்க. சகோதரமார் உங்களை புருஷராக வைத்திருக்கிறார், புருஷராகவே இருங்கள். ஆண்டவர் நல்லவர். Glory to God. Praise the Lord. சந்தோஷமாட்டு மகிமையில எழுச்சுங்க. அல்லேலூயா. மாதிரியா இருக்கணும். நீங்கள் ஒரு மாதிரியா இருக்க வேண்டும், ஒரு மாதிரி இருக்கக்கூடாது. சொல்லுங்க சொல்லுங்க, ஒரு சத்தமா சொல்லுங்க. அண்ணே, எனக்கு ஒரு சிரிப்பு ஞாபகம் வருது. ராபோஜத்தில் சிரிப்பு வைக்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு நான் மலேசியா போயிருந்தேன், ஒரு 10-15 வருஷம் இருக்கான்னு தெரியலையே. மலேசியாவில் இருந்தேன். அந்த டைமில் பாருங்கன்னா அங்கே ஒரு பாண்டியன் ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு பகலில் எனக்கு கொஞ்சம் டைம் இருந்துச்சு, ஃப்ரீயாக இருந்தேன். ஏத்தால பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட். அந்த சூப்பர் மார்க்கெட்டில் சும்மா அப்படி சுற்றி நேரம் போகாமல் அப்படி அந்த ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்படி லஞ்சுக்கு போகிறதுக்கு, ரூம் போகிறதுக்கு முந்தி அப்படி வச்சுட்டே இருந்தேன். சும்மா அந்த ட்ரெஸ் ஏரியாவில் வந்தேன். ட்ரெஸ் ஏரியாவில் வந்து அங்கே ஒரு சிஸ்டர் நின்றுருந்தாங்க. அவங்க தமிழ் பேசினாங்க. அவங்க கேட்டாங்க, இந்த பேண்ட் எனக்கு சரியாக இருக்குமான்னு கேளுங்கன்னாங்க. நான் சொன்னேன், சாரி, நான் வந்து கடையில் வேலை செய்யலை, ஐம் நாட் ஸ்டாஃப், நான் வந்து சுற்றி பார்க்க வந்தேன், நானும் கஸ்டமர் தான் அப்படின்னேன். அப்போ அவங்ககிட்ட மெல்ல கேட்டேன், பேண்ட்டு வேணும்னா அந்த அக்கா பார்த்தா குட்டியான மாதிரி இருக்காங்க. அப்போ சொல்லணும்ல. அவங்க எங்கேருந்து எங்கேக்காருந்து வந்திருக்கேன்னா தஞ்சாவூர் பக்கம் வந்து. எதுக்கு வந்தேன்னு கேட்டேன், வீட்டு வேலைக்கு. மலேசியாவில் உருப்படியாக சம்பளம் வாங்கினேன்னு 30,000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்க முடியாது. மலேசியாவில் வந்து வீட்டு வேலைக்கு வந்த அக்காவுக்கு அங்கே வந்தோடனே ஜீன்ஸ் பேண்ட் போட ஆசை வந்துட்டு, பாவமாக இருந்துச்சவங்கள பார்த்து, பாவம் எவ்வளோ கஷ்டத்தில் வந்திருப்பாங்க. எனக்கு தெரியும், மலேசியா ரொம்ப கம்மி, சேலரி ரொம்ப கம்மி. சிங்கப்பூர் அதையும் கம்பேர் பண்ணும்போது ஒரு பாலம் தான். ஆனால் இங்கே அங்கே 1,00,000 ரூபா சம்பளம் வாங்கினா இங்கே 30,000 ரூபா கிடைக்காது. 25,000 ரூபா கிடைக்குமான்னு தெரில. அவங்களுக்கு அங்கே போனோடனே நம்ம ஜீன்ஸ் பேண்ட் போடணும்னு ஆசை வந்துட்டலாம். எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? அவங்க உலக மக்கள். நம்ம வந்து அப்படி இல்லை, நம்ம மாதிரியாக இருக்கணும். எல்லோரும் சத்தமாக சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். கேளுங்க கேளுங்க, என்ன சொல்லுங்கள்? என்ன? 3 காரியம். கால் கழுவுகிறது 3 காரியத்தை காட்டுகிறது. நம்பர் 1 தாழ்மை. எல்லாரும் சொல்லுங்கள், தாழ்மையை கொண்டு வரணும். ஒவ்வொன்றா மாத்திரக்கு முயற்சி. முதல்ல கையில் அடக்க மோதிரத்தை கலத்தை பார்க்கணும். ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணணும். புருஷ முஞ்சாத்திலாம் ரட்சிக்கப்பட்டாச்சுன்னா ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ண பார்க்கணும். சும்மா பிளாஸ்டிக் மோதிரம் போட்டு இன்னும் தாழ்மை வரல. அந்த வெஸ்டர்ன் கல்ச்சர், இந்த மோதிரங்கிறது வெஸ்டர்ன் கல்ச்சர். கல்யாணம் ஆகிட்டுன்னு கேட்டதுக்கு சின்ன தங்கச்சி மாதிரி போட்டிருக்கா, என்கேஜ்மெண்ட் ஆகிட்டான்னு தெரில. நான் கேட்கணும்னு வச்சுருக்கேன் பிள்ளைகளுக்கு.
அது வெஸ்டர்ன் கல்ச்சர். கல்யாணம் ஆனதுக்கு மோதிரம், இது பிறந்த பிள்ளைகளுக்கு மோதிரம் போட்டுட்ருக்கு. பிறந்த பிள்ளைக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிட்டான்னு தெரியல. சபைக்குள்ள வந்த பிற்பாடு இன்னும் தாழ்மைக்கு வழி இல்லை. இதெல்லாம் நான் சொல்லி தரணும், கட்டாயம் நான் சொல்லி தரணும். போகிற இடத்துல நான் லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்கேன். என் சபையில் சொல்லணும்னா நான் தான் ஆண்டவர் கணக்கு கொடுத்தாகணும். ஊர்லெல்லாம் பேசினேன், உன் சபைக்கு சொன்னியான்னு என்கிட்ட கேட்பார்ல. அப்போ ரட்சிக்கப்பட்டு போட்டு ஓன்னா வெறுக்கலாம். உங்களுக்கு என்னத்தை வெறுத்திருக்கீங்க ஏசுநாதருக்காக? இது உலகம் தானே, உலோகம் தானே. ஏமா இரும்பாக இருக்கட்டும், செம்பாக இருக்கட்டும், என் தங்கமாக இருக்கட்டும், இது மண்ணுக்குள்ள இருக்கிற உலோகம் தானே. இதை போட்டோன்னு உங்களை என்ன டிக்னிட்டி கூட்டிட்டு உங்களுக்கு? சிலர் 1 போட்டிருக்காங்க, சிலர் 2 3 மோதிரம் போட்டிருக்காங்க. இதனால என்ன மேன்மை? அல்லாட்டி நீங்கள் சொல்லுங்கள், எலும்பி சாட்சி சொல்லுங்கள், மைக்கு தரேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நான் போட்ட இந்த மோதிரத்தினால இத்தனை பேர் ரட்சிப்பு நடத்தினேன். நான் இப்படி பிரைஸ் தி லார்ட்னு சொன்ன போது அவளுக்கு இந்த பேய் போயிட்டுன்னு சொல்லுங்கள். நான் சபையில் அடுத்த வாரம் எல்லாரும் மோதிரம் போட்டுன்னு சொல்ல மைக்கு தரேன். ஒரு நிமிஷம் அமைதியாகிறேன். நான் வேலை செய்கிற இடத்துல வலைகளை இப்படி ஆட்டி இயேசுவின் நாமத்தில் போ என்று சொன்ன போது பேய் விழுந்து விட்டது அப்படின்னு சொல்லுங்க. யாராவது சாட்சி சொல்லுங்கள், உங்களுக்கு மைக் தரேன். இது நம்முடைய ஆடம்பரம். இது நம்மகிட்ட ஆடம்பரத்தை காட்டுறோம். என்கிட்ட பணம் இருக்குது, நம்ம 1 போட்டுருந்தேன், 2 போட்டுருந்தேன், 3 போட்டிருக்கேன், என்கிட்ட கொஞ்சம் நிறைய இருக்கு காட்டுறோம். அதை இயேசு விரும்பலைங்க. உங்க ஆடம்பரத்தை காட்ட விரும்பல, உங்க தாழ்மையை காட்ட விரும்புகிறாரு. உங்க பரிசுத்தத்தை கர்த்தர் வெளிப்படுத்த விரும்புகிறார். உங்களுக்கு கிறிஸ்துவை வெளிப்படுத்த விரும்புகிறார். ஏழை ஒன்றும் இல்லாமல் இருப்பான், இருக்கிறதே முத்தூட்டில் வச்சுட்டு இருப்பான். அப்போ நீங்கள் நிறைய போட்டிங்கன்னா அது நம்ம தென் தமிழ்நாட்டில் உள்ள சாபம். கல்யாண வீட்டுக்கு போனார்னா சில தோத்து போயிடும். ஹலோ, அப்படி இருக்கிறத வாரி போட்டுட்டு போவோம். அப்படி ஒரு சிலை மாதிரி இப்படி போவோம். பெருமை. கவனிங்க, கோவப்பட்டாலும் பரவாயில்ல, இந்த வருஷம் எடுக்கணுமா எடுக்கணும், அது உங்களை பொறுத்தது. எனக்கு சொல்ல வேண்டியது ஏன் கடமை, செய்ய வேண்டியது உங்கள் கடமை. கையோர்த்து அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக உலகத்தை வெறுக்கணுங்க, மாதிரியாக வாழணும். ஆண்டோடைய பிள்ளைகள் இவங்க புருஷ மஞ்சாதி நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க, மாதிரியாக இருப்பாங்க. கவனிங்க, ஒரு 3 காரியம் அதில் முதல் குறிப்பில் ரொம்ப நேரம் போயிடுச்சு. கவனிங்க, தம்பிமார் நல்லவர். ஓகே, நோ ப்ராப்ளம். தம்பிமார் ஒருத்தன் வீடியோ பக்கத்தில் ஒருத்தர் இல்லையாடா, இங்கே வந்துட்டீங்களா? வீடியோ எடுக்கும்போது ஒருத்தவங்க இருக்க வேண்டாமா? இதை எடிட் பண்ணும்போது இதை மட்டும் விட்டுருந்துச்சு, எடுத்துடுறா, இதை போட்டு விட்டுறாத. சேர் போட்டால் உட்கார்றா ஜோசுவா. ஆண்டவர் நல்லவர். க்ளோரி டு காட். கையை உயர்த்தி வரலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, ஆமென். கட்டாயம் மாதிரியாக இருக்கணும், கட்டாயம் மாதிரியாக இருக்கணும். ஆண்டவர் சொல்லுவார். 2 நம்பர் 2, 2வது சங்கீதம் 40 சங்கீதம் 1-2 வசனங்களை வாசிங்க, வேகமாக முடிச்சிடுறேன். சங்கீதம் 40 1-2 வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 40 1-2. கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். கவனிங்க, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன். இல்லை, சங்கீதம் 40 1-2. அடுத்த 2வது வசனம் வாசி. வெரி குட். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி, கமா, என் அடிகளை உறுதிப்படுத்தி. நம்பர் 2, கன்மலையின் மேல் ஸ்திரப்பட்ட பாதங்கள். நம்பர் 2, கன்மலையின் மேல் ஸ்திரப்பட்ட பாதங்கள். கன்மலையின் மேல் ஸ்திரப்பட்ட பாதங்கள். மனப்பாடமாக சில வசனங்கள் சொல்லணும், படிக்கணும். 1 கொரிந்தியர் 10:4 மனப்பாடமாக சொல்ல முடியுமா யாராவது? அவர்களோடு கூட சென்ற அந்த ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கன்மலை கிறிஸ்துவே. கையவே தள்ளிலே சொல்லுவோமா? என்ன சொல்லுங்க? ஞான கன்மலையின் தண்ணீர், அந்த கன்மலை கிறிஸ்துவே. அப்போ கவனிங்க, இப்போ நல்ல கவனிங்க. நான் எங்கே இருந்தோம்? பயங்கரமான குழி, உளையான சேர். எங்கே விழுந்து கிடந்தோம்? சேர் அசிங்கமானது, சேர் நாற்றமானது, சேர் கரைப்படுத்துகிறது. கவனிங்க, அது என்ன கரைப்படுத்திடும்? ஒரு சகதிப்பட்ட வெள்ளை ட்ரெஸ்லாம் அசிங்கமாயிரும். ஆமீன் சொல்லுங்களேன். வெண்மையான ட்ரெஸ் வந்து பரிசுத்தத்துக்கு அடையாளம். முயற்சி பண்ணணும், சரியா? ஒரு சாரி வச்சிடணும், வெள்ளச்செல்லாம் அங்கே இருந்து கொடுத்துட்டு வர்றது வெக்கமாக இருந்தாலும் வாங்கி எங்கேயாவது வந்து மாற்றிக்கணும். அப்படி முயற்சி பண்ணணும். அது நல்ல அனுபவம். ஆமீன் சொல்லுங்களேன். அது நல்ல அனுபவம். ஆமீன் சொல்லுங்களேன். நர்சுமாரெலாம் வெள்ளை கொடுத்துருக்காங்க, என்ன வெக்கப்பட்டாருக்காக. அப்போ அப்படிலாம் ஒரு அனுபவத்தில் வரணும். பரிசுத்தத்துக்கு அடையாளம் அது. பரிசுத்த வெண்வஸ்திரம் என்பது ஒரு பரிசுத்தத்துக்கு அடையாளம். ஏன் தெரியுமா? ஒரு காலத்தில் எங்கே கிடந்தேன்? பாவத்துக்குள்ளே இருந்தேன். ஒரு காலத்தில் எபேசியர் 2:1 அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்தோர்களாக இருந்த நம்மை அவர் உயிர்ப்பித்தார். இருக்கா? ரைட். எபேசியர் 2:8 என்ன சொல்லுது? கிருபையினாலே விசுவாசத்தை ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. அப்போ பயங்கரமான குழியில் இருந்தோம். நான் என் சொந்தமாக எழுப்பி வர முடியாது.
உளையான சேற்றுக்குள்ள இருந்தேன். ஆனால் என்னை தூக்கி எடுத்தார். என்னை எங்கே எடுத்தார் சொல்லுங்க? தூக்கி எடுத்து என்னை எங்கே நிறுத்தி இருக்கிறார்? கன்மலைக்கு மேலே நிறுத்தி இருக்கிறார். எங்கே நிறுத்தி இருக்கிறார் கவனிங்க. என்னை எங்கே நிறுத்தி இருக்கிறார்? கன்மலைக்கு மேலே அடிகளை உறுதிப்படுத்தி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கிறிஸ்துவில் உறுதியாய் நிற்கிற அனுபவங்கள். கவனிங்கம்மா, கிறிஸ்துவில் தடுமாற்றம் இல்லாமல் உறுதியாக நிற்கணும். ஒரே வாழ்க்கை கிறிஸ்துவுக்காக, ஒரே வாழ்க்கை கிறிஸ்துவை போல, ஒரே வாழ்க்கை கிறிஸ்துவோடு கூட. 3 வார்த்தையை ஞாபகத்தில் வச்சுங்க. ஒன்று கிறிஸ்துவோடு கூட, என்ன ஒன்று கிறிஸ்துவை போல, என்ன ஒன்று கிறிஸ்துவுக்காக. கிறிஸ்துவோடு கூட, கிறிஸ்துவை போல, கிறிஸ்துவுக்காக உறுதிப்படுத்தப்பட்ட அனுபவம். இதைத்தான் பவுல் சொல்லுகிறார் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 16 காரியங்களை சொல்லி, இவை ஒன்றும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். என் அடிகளை உறுதிப்படுத்தினார். சொல்லுங்க, அடிகள் என்ன செய்தார்? சத்தமா சொல்லுங்க, அடிகள் என்ன செய்தார்? அல்லேலூயா. கிறிஸ்துவில் உறுதியாய் நிற்கிற அனுபவங்கள். நம்முடைய கால்கள் என்ன செய்யணும்? அந்த அனுபவம் என்ன? கிறிஸ்துவில் உறுதியாக நிற்கணும். யாரும் உங்களை கிறிஸ்து அன்பை விட்டு பிரிக்க முடியாது. ஆமீன் சொல்லுங்க. உறுதியாக இருக்கணும் கிறிஸ்துவுக்காக. அல்லேலூயா, உறுதியாக இருக்கணும். எங்கே கிடந்த ஒரு காலத்தில் சேற்றுக்குள்ளே விட்டுருங்க, பிள்ளைய விட்டுருங்க. ஒரு காலத்தில் சேற்றுக்குள்ளே இருந்தோம், ஒரு காலத்தில் ஆழத்துக்குள்ளே இருந்தோம், ஒரு காலத்தில் பள்ளத்துக்குள்ளே இருந்தோம். என்னால் வெளியே வர முடியல, விழுந்து கிடந்தோம். ஆனால் அவர் என்னை தூக்கினார், கையை பிடிச்சு என்னை தூக்கி எடுத்தார். எடுத்து என்னை கண்மலைக்கு மேல் நிறுத்தியிருக்கிறார். அது எனக்கு பார்த்தா தெரியும். இப்போ தொலைநோக்கு பார்வை தெரிகிறது, தூரத்தில் தெரிகிற நமக்கு நல்ல கண் பார்வை தந்திருக்கிற. ஒரு காலத்தில் உள்ளே கிடந்ததேன், என்னை சுற்றி எனக்கு செழியாக தான் தெரிஞ்சுது, பாவமாக தான் இல்லை. இப்போ அப்படி இல்லை, எனக்கு ஒரு எதிர்காலம் தெரிகிறது, ஒரு பரலோகம் எனக்கு தெரிகிறது. கையை உயர்த்த அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் நல்லவர். க்ளோரி டு காட், க்ளோரி டு காட். கர்த்தர் நல்லவர். கையை உயர்த்தி ஆண்டவர் மகிமை அல்லேலூயா சொல்லுங்கள். ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நிறைய வசனங்களை பேசலாம், வார்த்தைகளை அடுத்த பகுதிக்கு போகிறேன். சங்கீதம் 94 அதனுடைய 18 வாசியங்கள். சங்கீதம் 94 18 வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 94 அதனுடைய 18 வாசியங்கள். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது, கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்கு. என் கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும்போது, கால்கள் இடராத பாதங்கள். 3வது குறிப்பு என்ன? கால்கள் இடராத பாதங்கள். என் கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும்போது, அல்லேலூயா, கால்கள் கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது. ஆமென், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அதாவது யோபு 23:11 வாசிங்க. அது ஆங்கிலத்திலையும் நான் மொழிபெயர்த்து பார்த்தேன். யோபு 23:11 வாசிங்க பார்க்கலாம். யோபு 23:11. மைக்கில் ஆசிடா. என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது. என் கால்கள் அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கை கொண்டேன். பாருங்க, அது என் கால்கள் அவருடைய அடிகளை பற்றி பிடித்தது, அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கற்றுக்கொண்டேன். அதில் போட்டு பார்த்தீங்களா? இஸ் வே ஹாவ் ஐ கீப் இட் அண்ட் நாட். அந்த வார்த்தை அப்படி நான் தமிழில் மொழிபெயர்த்து பார்த்தேன். அவருடைய வழிகளை நான் கடைபிடித்து மறுக்கவில்லை, அப்படி இருக்குது. இதை அந்த வார்த்தை அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தா, அந்த கீழே உள்ளது 2வது டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தா, நான் அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தேன். அது எப்படி இருக்குன்னா, அவருடைய வழிகளை நான் கடைபிடித்து மறுக்கவில்லை. அந்த அவருடைய நெறிகளை விட்டு நான் சாயாமல் அதை பற்றி கொண்டேன் இருக்கு பார்த்தீங்களா? அந்த வார்த்தை ஆங்கிலத்தில் அப்படி தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தா, நெறிகள் அப்படிங்கிறத அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தா, அவருடைய வழிகளை நான் கடைபிடித்து மறுக்கவில்லை. அவருடைய வழிகளை நான் கடைபிடிக்கிறேன், அந்த வழிகளை நான் என்ன செய்யலை? மறுக்கலை. ஆண்டவர் நல்லவர். என் கால்கள் அவருடைய அடிச்சுவடை பற்றி பிடித்து அவருடைய நெறிகளை, நல்லா தான் அந்த வார்த்தை நல்லா தான், நான் சாயாமல் அதை பற்றி கொண்டேன், நெறிகளை பற்றி கொண்டேன். நல்ல இடராத பாதங்கள். ஒன்று நாளும் நம் இடறி விடவே கூடாது. சங்கீதம் 18:36 வாசிங்க. சங்கீதம் 18:36 வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 18:36 வாசிங்கள். என் கால்கள் வழுவாத படிக்கு, என் கால்கள் வழுவாத படிக்கு நான் நடக்கிற வழியை நீர் அகலமாக்கினீர். ஆமென், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆமாம், வழிகளை என்ன செய்கிறார்? அகலமாக்குகிற கர்த்தர். சங்கீதம் 73:2 73 verse 2. 73:2.
ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கு ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. நம்முடைய கால்கள் சறுக்கி விடக்கூடாது. அவருடைய வழிகளை நாம் கடைபிடித்து மறுக்காமல் நடக்க வேண்டும். அந்த கிருபைகளை கர்த்தர் தருவார். ஒன்று, கழுவப்பட்ட பாதங்கள் தாழ்மை ஐக்கியம் மாதிரி. ரெண்டாவது, கண்மலை மேல் நிறுத்தப்பட்ட பாதங்கள் கிறிஸ்துவில் உறுதியாய் நிற்கிற அனுபவங்கள். மூன்று, அது நமக்கு தெரியும்ல, மத்தேயுவில் வாசிக்கிறோம்ல, ஒரு வீடு மணலில் கட்டின வீடு அழிஞ்சு போச்சு, ஆனால் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு நிலைத்திருந்தது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எந்த சூழ்நிலையாலும் கிறிஸ்துவில் வைராக்கியமாக இருக்கணும். கையை உயர்த்தி அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் இங்கே பாருங்க, கவனிங்க, நவீன காலத்தில் ரொம்ப இங்கே பாருங்க, நவீன காலத்தில் ரொம்ப லிபரலாகி ஒரு சின்ன பிரச்சனை வந்து போயிடுவாங்க. ஆனால் ஆரம்ப காலத்தில் எப்படி தெரியுமா, ஞானசானம்னு சொன்னால் நகையை கலத்தி வேறுபாடுகளோடு வந்து கொட்டை அடிச்சுட்டு வெள்ளைச்சலை கட்டிட்டு குளத்தில் போய் ஞானசானத்தை ஊருக்கே தெரிஞ்சுனா தாலி எடுத்த கூட்டத்தை போயிட்டான்னு சாகிற வரைக்கும் பந்த வயசில் கிடக்கும். இன்றைக்கி ரொம்ப கீழே போய் கொஞ்ச நாள் இங்கே இருப்பாங்க, முடிஞ்சால் கத்தோலிக்கு போயிடுவாங்க, இங்கே இருப்பாங்க கொஞ்ச நாள் இந்து கூட போயிடுவாங்க. ஏன்னா லிபரலிசம் எப்படியும் வாழலாங்கிற துணிகரம் வந்துச்சு. ஆரம்ப நாட்டில் பரிசுத்தவான்றதுக்கு இடம் கொடுக்கல. அது கரெக்டுன்னு நான் சொல்கிறேன். ஆமைன்னு சொல்லுவோமா? ஞானசானத்தை ஒரு பிடிப்பாங்க. இப்படி வாழ்ந்தால் மட்டும் ஞானசானம் எடு. 30-40 விசுவாசி கடைசி வரைக்கும் சரியாக இருந்தாங்க. ஒட்டு போக மாட்டாங்க, கேஸுக்கு போக மாட்டாங்க, பிரச்சனை பண்ண மாட்டாங்க, நல்லா இருந்தாங்க. நான் ஒரு நாள் இடறி விடக்கூடாது, கால்கள் சறுக்கி விடக்கூடாது, உறுதியாக இருக்கணும், ஸ்லிப் ஆகக்கூடாது. கை உயர்த்தி அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். தடுமாற்றம் ஏற்படும், அறிஞ்ச சத்தியத்தில் உறுதியான இருக்கணும். அந்த கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென். நாலாவது ஒரு காரியத்தை பாருங்கள். எசேக்கியேல் 16:10 வாசிங்க பார்க்கலாம். உனக்கு உடுத்தி சாயந்தீர்த்த பாதரட்சிகளை உனக்கு தரித்து மூடிக்கொள்ள சால்வையும் உனக்கு கொடுத்து. இதில் என்ன வாசிக்கிறோம்? சாயம் தீர்த்த பாதரட்சி அணிந்த பாதங்கள், அதாவது கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற அனுபவங்கள். இந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆண்டவன், இது பழைய ஏற்பாடு அனுபவம். ஆண்டவன் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் நேராக வந்து எபேசியர் 6:15 வாசிங்கள். எபேசியர் 6:15 வாசிங்கள். எபேசியர் 6:15 வாசிங்க பார்க்கலாம். எபேசியர் 6:15. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சி, சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சி கால்களில் தொடுத்து கொண்டு வரலாமா இருங்கள். சுவிசேஷம் அறிவிக்க ஆயத்தம். இந்த பாதம் எதை காட்டுகிறது? வேலை செய்கிற இடத்துல, குடும்ப உறவினர் நடுவில் எங்கேயும் சுவிசேஷம் சொல்ல ஆயத்தமாக இருங்கள். பிரைஸ் தி லார்ட். கை உயர்த்தி அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது இயேசு பற்றி சொல்லிடுங்க. போதும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஒரு வார்த்தை எங்கேயும் சொல்ல ஆயத்தமாக இருங்க. எல்லா இடத்துலையும் இயேசுவின் அன்பை சொல்ல ஆயத்தமாக இருங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரு இடத்துல ஆகிலும் இயேசுவின் அன்பை சொல்ல ஆயத்தமாக இருங்க. பிரைஸ் தி லார்ட். சுவிசேஷத்தை அறிவித்து விடுங்கள். அதைத்தான் நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் உன்னத பாட்டு பாருங்கள். உன்னத அந்த சாங் ஆஃப் சாலமன் சாப்டர் 7:1. 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்கள். இதைத்தான் நம்ம அங்கே மேலே வாசித்தோம். 2 வருஷம் நாகூம்லையும் ஏசாயாலையும் தான் வாசித்தோம். ராஜகுமாரத்தையே பாதரட்சி உன் பாதங்கள் இவ்வளோ அழகாக இருக்கிறது. போதும் பாதரட்சியிட்ட உன் பாதங்கள் இவ்வளோ அழகாக இருக்கிறது. இதை காட்டுகிறது. சுவிசேஷம் அறிவிக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். கட்டாயம் அறிவிக்கணும். இயேசுவை பற்றி சொல்லணும். அல்லேலூயா. சுவிசேஷம் அறிவிக்கணும். நம்ம மேல் உள்ள அந்த கடமை. ஆண்டவர் நல்லவர். க்ளோரி டு காட். கடைசி ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். ரோமர் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்கள். 5வது ரோமர் 16:20 வாசிங்கள். ரோமர் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அழுது புலம்புவீர்கள். நீ யோவானில் வாசிட்ட. யோவான் 16:20 வாசிக்கிறேன். ரோமர் 16:20. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உன் கால்களின் கீழ் நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ரோமர் 16:20. அல்லேலூயா. சீக்கிரமாக சாத்தானை உங்கள் கால்களின் கீழ் நசுக்கி போடுவார். அதாவது
சத்ருவை மேற்கொள்ளுகிற அனுபவம். சொல்லுங்க, சத்ரு உங்களை மேற்கொள்ளக்கூடாது, நீங்கள் சத்ருவை மேற்கொள்ளணும். பிசாசு உங்களை மேற்கொள்ளக்கூடாது, நீங்கள் பிசாசை மேற்கொள்ளணும். எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? பிசாசு மேற்கொள்ளுகிறது எப்படி? கவனிங்க. பிசாசு உங்களை எப்படி மேற்கொள்வான்? பிசாசு எப்படி மேற்கொள்வான்? புருஷன் ஜாதி ஐக்கியமாக இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். கோபத்தை கொண்டு வந்து புருஷனுக்கு விரோதமாக எழுப்புவான். உடனே புரிஞ்சுடுங்க, சாத்தான் உங்களை மேற்கொண்டான்னு அர்த்தம். புருஷனை ஏச வைப்பான். உடனே நியாயம் இருக்கிறத சொல்லி புருஷனுக்கு விரோதமாக எழும்பி தாறுமாறாக பேசி. கவனிங்க. தமிழில் சொல்லுவாங்களா? கவனிங்க. பம்பரம் இல்லாமல், இந்த கயிறு இல்லாமல் பம்பரம் ஆடணும், வேப்பங்குளம் இல்லாமல் சாமி ஆடணும். இங்கே வந்து ஆவியில் பிரிம்பாங்க. என்ன பிரி சபையை பிரியா, குடும்பத்தை பிரியா, என்ன பிரியா? அந்நிய பாசம் நல்லா தான் இருக்கு. வீட்டில் எந்த நேரம் விரோதமாக எழுப்பிட்டோமோ அந்த நேரம் நீங்கள் புரிஞ்சுடுங்க, சாத்தான் என்னை உங்களை மேற்கொண்டான்னு அர்த்தம். புரிஞ்சுன்னு, ஆஹா எனக்கு கோபத்தை உண்டு பண்ணுறானே, என்கிட்ட நியாயம் இருக்குது. ஆனால் அந்த நேரத்தில் நான் புருஷனுக்கு விரோதமாக எழுப்புனா பிசாசு என்னை மேற்கொண்டுருவான். அமைதியாக இருந்து பாருங்கள். இடம் கொடுத்துறா பிசாசுக்கு, இடம் கொடுத்துடாதுங்கள். பல்லையும் கொம்பையும் வச்சுட்டு வரமாட்டான். ஹலோ, அப்படி பல்லு கொம்பை வச்சுட்டு எப்படின்னு வரமாட்டான். அவன் பல விதத்தில் உள்ள வருவான். கோபத்தின் மூலம் வருவான், எரிச்சல் மூலம் வருவான், பெருமையின் மூலம் வருவான், பொறாமையின் மூலம் வருவான், விட்டு கொடுக்காத. நான் பேசிட்டு வார்த்தை உள்ளே போட்டுங்க. சிலருக்கு என்ன, இந்த வாழ்க்கையை வீணாக்கிட்டே இருக்காங்க. வருஷங்கள் போயிட்டு வீணாக்கிட்டே இருக்காங்க. கோபம் எரிச்சல் அவங்கள விட்டு நீங்கவே மாட்டேங்குது. நல்லா தான் ஜோம் பண்ணுறாங்க, நல்லா தான் வேதம் வாசிக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் சந்தர்ப்பங்கள் வரும்போது கோபத்தில் வந்து ஐயோ உலக மனுஷத்திலும் மோசமாக மாறிடுவோம். நம்ம யோசித்தீங்களா? தேவன் அதை விரும்புவாரா? அப்போ பிசாசை மேற்கொள்கிறது எப்படி? அந்த இடத்துல சண்டை போடாமல், அந்த இடத்துல கெட்ட வார்த்தை பயன்படுத்தாமல், மூஞ்சி தூக்காமல். சிலர் எப்படின்னா மூஞ்சி தூக்குவாங்க. அது ரொம்ப மோசம். பேசுகிறத விட மோசம் எதுவுமே மூஞ்சி தூக்குது. சைலண்ட் கில்லர். அதுக்கு நான் வச்ச பேர் என்ன தெரியுமா? சைலண்ட் கில்லர். யாருக்கும் இப்படி தூக்கி இருப்பாங்க. பனங்கா மூஞ்சி மாதிரி இருக்கும் மூஞ்சியை பார்த்தா. எனக்கு பிடிக்கவே செய்யாது. இந்த சண்டை போடுற ஆளுக்கு கூட சமாளிச்சிக்கலாம், பேசிடலாம். இந்த மூஞ்சி தூக்குற கேஸுகள் இது வந்து சைலண்ட் கில்லர். அது அமைதியாக இருந்தே கொண்டுரும். இல்லை அங்கே தான் இருக்கீங்களா? தப்பு. தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது அழகல்ல. அந்த நேரத்தில் தேவன் உங்களை பிசாசு மேற்கொண்டான்னு அர்த்தம். உங்களால் அமைதியாக இருக்க முடியலையா? உங்களோட சந்தோஷமாக இருக்க முடியவில்லையா? எரிச்சல் அடைகிறீங்களா? கோவப்படுறீங்களா? பிசாசு உங்களை மேற்கொண்டான்னு அர்த்தம். வேதம் சொல்கிறது யாவரோட சமாதானமாயிருங்கள். இப்போ என்ன செய்யணும் முடியும்? நான் என்னுடைய அனுபவம் என்ன தெரியுமா? காலுகளை போட்டு நசுக்கிடணும். சாத்தான் என்ன செய்யணும்? உங்களை கோபத்தை உண்டு பண்ணுகிற சாத்தான், எரிச்சலை உண்டு பண்ணுகிற சாத்தான் காலுக்கீழே போட்டு என்ன செய்யணும்? நசிக்கிறோம். நசிக்கிட்டா அர்த்தம் என்ன? அதுக்கப்புறம் அது மூட்டையை நசுக்கிட்டா அந்த மூட்டை அப்புறம் கடிக்காதுல்ல. எருமை நசுக்கிட்டா அப்புறம் கடிக்காதுல்ல. சாத்தானை நசுக்கிற கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். கவனமாக பார்க்கணும். இங்கே பாருங்க, இதை இயேசுநாதர் கண்டுபிடிச்சிட்டார். உங்களால் கண்டுபிடிக்க முடியல. என்ன யாருன்னு சொல்கிறாங்கன்னா ஒருத்தர் ஒன்று சொன்னான். கரெக்டாக சொன்னது பேதுரு தான் சொன்னார். நீர் ஜீவனுள்ள குமாரனாகிய தேவனுடைய கிறிஸ்து. ஆஹா, உடனே இயேசு அப்ரிஷியேட் பண்ணார். மாமிசமும் இரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, ஜீவனுள்ள தேவனை வெளிப்படுத்தினார்னு அப்ரிஷியேட் பண்ணார். சூப்பர். கொஞ்ச நேரம் கழிச்சு இயேசு கிறிஸ்து தம்முடைய பாடு மரணங்களை குறித்து பேசுகிறார். உடனே பேதுரு என்ன சொன்னா தெரியுமா? உமக்கு இது நடக்கக்கூடாது. கொஞ்சம் முந்தி அப்ரிஷியேட் பண்ண இயேசு கிறிஸ்து என்ன சொன்னா தெரியுமா? அப்பால போ சாத்தானே. எப்படி 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 சொல்லுங்க. அவருக்கு தெரிஞ்சு போச்சு, இது நான் சிலுவையில் மரிப்ப தேவசித்தம், நான் பாடுபடும் தேவசித்தம். இதை அவன் விளங்கி கொள்ளாமல் எனக்கு விரோதமாய் செயல்படுகிறது. கொஞ்ச நேரத்துக்கு முந்தி சொன்னார் தேவன் உனக்கு வெளிப்படுத்தினார், தூக்கி விட்டார். இப்போ சொன்னார் அப்பால போ சாத்தானே. சாத்தானுடைய கிரியை என்ன தெரியுமா? நீ தேவனுக்குரியவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்குரியவைகளை சிந்திக்கிறாய். பிசாசு என்ன தெரியுமா? தேவனுக்குரியதை சிந்திக்காம மனுஷனுக்குரிய சிந்தி. எப்ப நீங்க தெய்வீகத்தை சிந்திக்காம, தேவ காரியத்தை சிந்திக்காம, தேவனுடைய காரியத்தை சிந்திக்காமல் மனுஷிய காரியத்தை சிந்திக்கிறீர்களோ அப்பொழுது பிசாசு உங்களை மேற்கொண்டார் என்று அர்த்தம். எத்தனை பேர் விளங்கிச்சு நான் பேசுறது? அல்லேலூயா. காலில் போட்டு மிதிக்கணும். சாத்தான காலில் போட்டு என்ன செய்யணும்? நசுக்கணும். சந்தோஷமா இருக்கணும். கொஞ்ச நாள் வாழ்க்கை இதில் எரிச்சல், கோபம், சண்டை போட்டு புருஷன் முண்டாட்டி பேசாமல். சிலர் கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்க, கல்யாணம் முடிச்ச இவ்வளோ நாளில் புருஷன் மஞ்சாதி ஐக்கியம் மறந்தோட பிரிஞ்சிருந்தா தான் நிறைய பேர். ஐயோ பரிதாபமாக இருக்கு. வாழ்றது கொஞ்ச நாள் வாழ்க்கை. நல்ல புருஷன் மஞ்சாதி வாழ்ந்தால் ஒரு 25 வருஷம் வாழலாம். 25 வயசில் மேரேஜ் ஆனால் ஒரு 50 வயசு வரதான் நல்ல சந்தோஷமாக இங்கே போகிறதோ வாரதோ ஐக்கியமாக இருக்குது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளின் காரியம் பிஸி ஆகிடுவோம், சரீர பலகினும். அதுக்கு இடையில இந்த கேஸுகள் பார்த்தீங்கன்னா இவங்க நல்ல சந்தோஷமாக இருக்கிறத பார்த்த விட மூஞ்சி தூக்கினதான் ரொம்ப அதிகம். இங்கே யாரும் இல்லை என்கிற தைரியம் தான் இருந்தால் மரியாதை மறந்துருப்பிடுங்க. இந்த ராபோஜன ஆராதனை உங்கள் சில குடும்ப பிரச்சனை அதை நான் சொல்லலை. ஐ நோ வெரி வெல். விசுவாசிகளை நான் சொல்கிறேன். நான் சொல்கிறது ரட்சிக்கப்படாத கணவனை குறித்து நான் பேசலை, மன்னிக்கவும்.
ரட்சிக்கப்படாத குடும்பத்தில் யாரையும் நான் சுட்டி காட்ட விரும்பவில்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்டு புருஷன் மனைவி விசுவாசி என்று சொல்லுகிற ஊழியர்களோடு விசுவாசிகளோடு நான் பேசுகிறேன். ஆண்டவர் நல்லவர். ஆமென். அதையும் தேவன் மாற்றி தருவார். அதிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி ஐக்கியப்படுகிற கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆனால் ரட்சிக்கப்பட்டு விசுவாசியாக இருந்துட்டு புருஷன் மனைவியை வாழ்ந்த நாளை விட பிரிந்திருக்கிற நாள் தான் ஏராளம். வெளியே தெரியாது. சில கேஸுகளோட கதை வெளியே தெரியாது. எனக்கு பாஸ்டர் ஜாய்சன் பாஸ்டர் தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. என்னோட 25வது ஆனிவர்சரிக்கு பாஸ்டரை கூப்பிட்டுருந்தேன், ஜாய்சன் பாஸ்டர் கூப்பிட்டுருந்தேன். அவர் ஒரு சம்பவத்தை சொன்னார் குடும்ப முகாமில். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, கவனிங்க. குடும்ப முகாமில் ஒரு சம்பவத்தை சொன்னார். சென்னையில் ஒரு குடும்பம் அவரை கூப்பிடுவாங்க அடிக்கடி, பாஸ்டர் நீங்கள் வரும்போது சென்னையில் எங்கள் வீட்டுக்கு அவசியம் வரணும். தாம்பரத்தில், கிழக்கு தாம்பரத்தில் ஒரு நாள் அவர் சொன்னார், பாஸ்டர் ஃபோன் பண்ணாங்களா, நான் ஃப்ரீயாக இருக்கேன், சரி வரேன். ஐயோ பாஸ்டர் வந்துருங்க, சந்தோஷம். ஒரு பெரிய அதிகாரி குடும்பம், பிள்ளைகளாம் செட்டில் ஆகிட்டாங்க, வீட்டில் 1 கார் இருக்குது, மேலே வீடு கீழே வீடு, நல்ல வசதி, டிரைவர் இருக்காங்க, நல்ல வசதி இருக்காங்க. சந்தோஷமாக உபசரித்தாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க. ஜோம் பண்ணி கிளம்பும்போது அவருக்கு ஒன்று தெரிஞ்சது, இந்த குடும்பத்தில் ஐக்கியம் இல்லைன்னு புரிந்தது. மேலே கேட்டால் நீங்கள் எப்படி இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்களா? அப்படி இருக்கும். அப்படியே முகச்சரில் இவங்க சரியில்லை. கடைசியில் விசாரித்து பார்த்தால ஒரே வீட்டுக்குள்ளே இருக்காங்க. எத்தனை வருஷம் பேச்சுவார்த்தை இல்லை தெரியுமா? எத்தனை வருஷம் பேச்சுவார்த்தை இல்லை தெரியுமா? 14 ஆண்டுகள், 14 இயர்ஸ். 14 ஆண்டுகள் பேச்சுவார்த்தை இல்லை, ஒரே வீட்டுக்குள்ளே இருக்காங்க. அப்போ ஒரு பாஸ்டர் கேட்டார், எப்படி, யார் சமைக்கிறா? அலங்காரங்க வருவாங்க, எல்லாம் செய்வாங்க, என் மனைவி சமைக்கிறா. ஓகே, ஒரே வீட்டு, அவர் வேறு பெட்ரூம், இந்த அம்மா வேறு பெட்ரூம். சாப்பாடு தூச்சிட்டு போயிடறாங்க, சாப்பிட்றாரு. அப்போ நைட்டு உங்களுக்கு பிரதர், உங்களுக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துட்டு என்ன செய்வீங்க? நைட்டு எனக்கு அதுக்கு ஒரு ஸ்டவ் கீழே கட்டில் கீழே வச்சுருக்கேன், திடீர்னு நைட்டு வேணும்னா தண்ணி வேணும்னா நான் போட்டுக்கிடுறேன். அப்போ மாஸ்டர் கேட்டார், அழகாக இருப்பா, அவர் பேசும்போது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அப்போ உங்களுக்கு ஏற்ற துணை உங்களுக்கு ஸ்டவ் தானா? ஹலோ, கேமரா ஒரு நிமிஷம் எடிட் பண்ணு, ஆஃப் பண்ண, கேமரா ஒரு நிமிஷம் ஆஃப் பண்ண. எடிட் பண்ண சொன்னால் இதை மட்டும் விட்டுருவான், தொலைஞ்சி கதை. மாமா பார்த்துருவார். கற்று நல்லவர், கையை ஒரு தலையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். மாதிரி மாமா என்னையை பற்றி கடை பிரசங்கம் பண்ணால் பாரு, எதுக்கு வம்பு? அவர் நம்மளை ரொம்ப நேசிக்கிறாள், சுகையணும்னு கேள்விப்பட்டேன். ஒரு மரணத்துக்கு முந்தைய அவர் போய் பார்க்கலான்னு ஆசைப்பட்றேன். கவனிங்க, ரொம்ப நல்லவங்க, ரொம்ப நல்லவங்க, மோசமானவங்களே கிடையாது. அவருடைய மாமாவுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஊழியர் 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 காணிக்கை கொடுத்து அவர் அப்படி செய்வார். ஒரு சின்ன கருத்து வேறுபாடு, யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சத்துரு மேற்கொண்டு விட்டானே, யாவரோடு சமாதானமாக இருக்கேன் நாடுங்கள் வேதம் சொல்லுகிறது. தள்ளி விடுதலை வெறுக்கிறேன் என்கிறார். ஆண்டவர் நல்லவர், கிருபைகளை கர்த்தர் தருவார். சாத்தான கால் நசிக்கப்படும். 5 காரியத்தை மறுபடியும் சொல்லுங்கள். 1, கழுவப்பட்ட பாதங்கள், தாழ்மை, ஐக்கியம், மாதிரி. 2, கண்மலை மேல் ஸ்திரப்பட்ட பாதங்கள், கிறிஸ்துவில் உறுதியாய் நிற்கும் அனுபவங்கள். 3, கால்கள் இடராத பாதங்கள், அவருடைய வழிகளை நான் கடைபிடித்து மறுக்கவில்லை. 4, கர்த்தரின் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி ஆயத்தமான பாதங்கள், வாய்ப்பு கிடைக்கும் போது நாம் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். 5, கர்த்தரால் சத்துருவை மேற்கொள்ளுகிற அனுபவம். அந்த கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். எத்தனை பேரோட கர்த்தர் பேசினார், வார்த்தை எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. அதில் சரி செய்ய வேண்டிய காரியத்தை என்ன செய்யுங்க? சின்ன காரியமாக இருக்கலாம், சரி செய்யுங்க. ஆஸ்டராக பார்த்துட்டு இல்லை, நான் பார்க்க மாட்டேன், கர்த்தர் பார்த்துட்டு இருக்கார். கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். ஒருவேளை எல்லா நேரம் உங்களை நான் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்க முடியாது, நீங்கள் எல்லா நேரம் என்னையை வாட்ச் பண்ண முடியாது. உங்களை என்னையை கவனிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவருடைய கண்கள் உலாவி கொண்டு வருகிறது. வேலை ஸ்தலத்திலே கர்த்தருடைய கண்கள் இருக்கிறது. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் நல்லவர். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. அந்த கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். பிரைஸ் தி லார்ட். கண்களை மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள், முழங்கால் படிடுங்கள். உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆண்டவர் ஒரு பேர் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழக்கூடாது, உண்மையான வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.